இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். மத்தேயு 27:46 சொல்லுகிறது, 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவரை பார்த்து கூப்பிடுறாரு, தேவனே தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், மரணத்திற்கு நேராக ஏன் என்னை ஒப்பு கொடுத்தீங்க, ஏன் என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு கேட்குற. வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று. உலக மனிதர்களுடைய எல்லா பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மீது சுமத்தப்பட்டபடினாலே பிதாவானவர் அவரை கைவிட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த உலகத்தில் உங்களுடைய பாவத்தை சுமக்கிறதுக்கு ஒருத்தரும் கிடையாது. உங்களுடைய தண்டனையை யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் இயேசு உலக மனிதருடைய அத்தனை பாவத்தையும் தன் மீது சுமந்து கொண்டார். அவர் தன் மீது பாவத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டபடினாலே வேத வார்த்தையின்படி பிதாவான அவரை கைவிட்டார். அவர் மனிதனாய் வந்திருக்கிறார். மனிதனுக்குரிய ஒரு வேதனை, கஷ்டம் அவருக்கு இருந்தது. பாருங்க, எதெல்லாம் நம்ம நிமித்தமாய், நம்மளுடைய மீறுதலின் நிமித்தமாய், நம்மளுடைய அக்கிரமத்தின் நமக்கும் பாவ மன்னிப்பு உண்டாகும்படியாய், சாபத்திலிருந்து நாம் விடுதலை ஆகும்படியாய் இயேசு தம்முடைய ஜீவனை கொடுத்தார். பிதாவானவர் அவரை கைவிட்டார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, எங்களுடைய பாவங்களை இயேசு தன் மீது சுமத்தி கொண்டது நிமித்தமாய் தேவன் அவரை கைவிட்டீர் என்று பார்க்கிறோம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அந்த மரணத்தை ஆண்டவரே நாங்கள் அனுபவிக்காதபடி, நாங்கள் அதன் வேதனை அனுபவிக்காதபடி கிறிஸ்துவின் மீது சுமத்தி இருக்கிறீர். பாவத்தின் நிமித்தமாய் கிறிஸ்து கைவிடப்பட்டார் என்று நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, கிறிஸ்து எங்களுக்காய் மரித்தது நிமித்தமாய் நித்திய வாழ்க்கையை எங்களுக்கு பெற்று தந்திருக்கிறீர். அதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நேரலையில் பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இயேசுவினிடத்தில் வாங்க. மரண பயத்தில் இருக்கிறீங்களா? இயேசு உங்களுக்காக மரித்திருக்கிறார். காரணம், உங்களுடைய பாவத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டபடினாலே அவர் உங்களுக்காக மரித்திருக்கிறார். நீங்க மரிக்க வேண்டிய இடத்துல அவர் மரித்திருக்கிறார். அவர் மரித்தது நிமித்தமாய் நித்திய ஜீவன் நமக்கு உண்டாகி இருக்கிறது. அதனால இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. ஏசப்பா என்னை மன்னிங்கன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்தி கேளுங்க. இன்றைக்கு உங்களுக்கு அந்த மன்னிப்பின் நிமித்தமாய் உண்டாகக்கூடிய ரட்சிப்பை தேவன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை நோக்கி பாருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலே ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உம்முடைய கிருபையும் உம்முடைய ரட்சிப்பும் உண்டாகும்படியாய் உம்முடைய ஊழியக்காரனாய் அவர்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.